ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈகிள் விங்ஸ் உங்களை வரவேற்கிறது. சரி, ரைட். உங்கள் நிறைய பேருக்கு ஜாவா படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்கள்ல. நிறைய கோர்ஸ் ஃபீஸ் சொல்லியிருப்பாங்க, 10,000 20,000 சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ உங்களுக்காக தான் இந்த கோர்ஸ் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஈகிள் விங்ஸ் சார்பாக உங்களுக்கு நீங்கள் ஒரு காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் நான் என்னோட சுவிட்ச் ஓவர் பண்ண போகிறேன் அப்படின்ற தாட்டில் இருந்தாலும் சரி, இந்த கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. ஸோ இதில் உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு ஜாவா எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன மாடியூல்ஸ் கவர் பண்ண போகிறோன்றதை. ஸோ ஜாவா ஃபண்டமெண்டல்லேருந்து ஓரளவு அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் வரைக்கும் நம்ம கொண்டு போக போகிறோம். ஜாவா படிக்கிறத பற்றி என்ன என்ன நன்மைகள் அப்படின்றத நம்ம அப்புறம் பார்ப்போம். முதலாவது என்னென்ன இந்த கோர்ஸில் கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ ஜாவா அப்படின்னு எடுத்தாலே சில பேர் ஊப்ஸும் ஜாவா பேசிக்ஸும் ஜாவா படிச்சுட்டேன்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா, நம்ம அப்படி எடுக்க போகிறதில்ல. இன் டீட்டெயிலாக ஒவ்வொரு மாடியூலையும் ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப தெளிவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் தனித்தனி ப்ளேலிஸ்ட்டாக நான் போடலான்ட்டு இருக்கேன். சரிங்களா, இது கண்டிப்பாக எல்லாருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் ஒரு ஐடியில் ஒரு நல்ல கரியர் நீங்கள் டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நான் ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் இப்போ தான் காலேஜ் படிச்சுட்ருக்கேன், நான் சின்ன பையன், எனக்கு 10 வயசு தான் ஆகுது, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் அந்த கோர்ஸ் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலை பூர்த்தி பண்ணுறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை நண்பா. இந்த கோர்ஸ் நீங்கள் காசு கட்டி படிக்கிற எந்த கோர்ஸுக்கும் சலைச்சதாக இருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு இதில் நிறைய அனுபவம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி என்னோடய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும், என் பேர் விக்னேஷ். நான் சாஃப்ட்வேர் ட்ரெயினராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷமாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ஃபீல்டில் தான் நான் இருக்கிறேன். அதனால் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன்லேருந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் வரைக்கும் எப்படி டீச் பண்ணணும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கோர்ஸ் உங்களை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காசு கட்டி படிக்க முடியாதவங்களுக்கு கூட ஒரு குவாலிட்டியாக ஒரு கோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் எந்த ஒரு சென்டர்லையும் போய் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு லேப்டாப் இருந்தால் போதும், இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் இருந்தால் போதும். அதுவும் பேசிக்காக சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறது மட்டும் தான் உங்களுக்கு வேணும். அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். சரிங்களா, வாங்க இந்த மாடியூலில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்றதை பார்ப்போம். முதலாவது ஜாவான்னு எடுத்துட்டாலே இந்த நான் மென்ஷன் பண்ணிக்கிற கான்செப்ட்ஸ் தான் ஃபண்டமெண்டல் கான்செப்ட். சரிங்களா, முதல்ல நம்ம அதை பார்க்க போகிறது ஜாவா பேசிக்ஸ் பார்ப்போம். ஜாவா ப்ரோக்ராமிங் பேசிக்ஸில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது ஜேவிஎம் தெரியாமல் எனக்கு ஜாவா தெரியும் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பகுதி அப்படின்னா ஜேவிஎம். அதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு நடத்துவேன். அதுக்கப்புறம் நம்ம படிக்க போகிறது டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ், இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ப்ரோக்ராமிங்குடைய ஃபண்டமெண்டல் பார்க்க போகிறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ், இஃப், எல்ஸ், ஸ்விட்ச், லூப்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் பேசிக்காக கம்மியாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரோக்ராமிங் நாலேஜே இல்லைனாலும் சரி, நான் உங்களுக்கு புரிகிற போது அதை எடுப்பேன், தனி ப்ளேலிஸ்ட்டாக அதை போடுவேன். ஸோ நோ நீட் டு வரி. ஸோ அதுக்கப்புறம் ஜாவா பேசிக்ஸ் படித்ததுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஊப்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க இல்லையா. ஜாவாவோட பவரே அதுதான். ஸோ இந்த கான்செப்ட் கீழே நம்ம பார்க்க போகிறது கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன். அந்த அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு கீழே நம்ம இன்டர்ஃபேஸஸ் பற்றி படிப்போம். அப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் பற்றி படிப்போம். அதுக்கப்புறம் என்கேப்சுலேஷன் பற்றி படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பாலிமார்ஃபிசம் பார்க்க போகிறோம். இன்ஹெரிட்டன்ஸ், மெசேஜ் பாசிங், டைனமிக் பைண்டிங். இவ்வளோ கான்செப்ட்ஸ் நம்ம இந்த ஊப்ஸ்ன்ற ஒரு பகுதியிலே கவர் பண்ண போகிறோம். இதுதான் நான் சொன்னேன், இந்த 2 கான்செப்ட் படிச்சுட்டே எல்லாரும் நாங்கள் ஜாவா படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அவங்க போய் வேலைக்கு தேடும்போது நிறைய இடத்துல ரிஜெக்ட் ஆகிடுறாங்க. ஸோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ், சூப்பர் ஃபைனல் கீவேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் நம்ம டீட்டெயிலாக எப்படிலாம் ஒரு எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணலாம் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இது எதுவுமே உங்களுக்கு புரியலன்னா கவலையப்பட வேண்டாம் நண்பா, எல்லாத்தையும் நான் பேசிக்லேருந்து சொல்லுவேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப கிளியரான ஐடியா கிடச்சி போயிடும். சரிங்களா, ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நெக்ஸ்ட் அடுத்தது கலெக்ஷன்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். செட், லிஸ்ட், மேப், 3 டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இது 3மே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கவர் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் ஆஃப்டர் லேர்னிங் கலெக்ஷன்ஸ், ஃபைல் ஹேண்ட்லிங் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி சி ப்ரோக்ராமிங் படிச்சிருந்தீங்கன்னா ஃபைல் ஹேண்ட்லிங் பற்றி பார்த்துருப்பீங்க, ரைட். ஸோ நீங்கள் படிக்கலனாலும் பரவாயில்ல, ஃபைல் ஹேண்ட்லிங் என்னன்றதை நம்ம பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல் ஹேண்ட்லிங் உங்களுக்கு இதில் டீச் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது த்ரெட்ஸ். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு டாபிக். த்ரெட்ஸ்னால் என்னென்னு நமக்கு நிறைய பேர் இன்னும் புரியாது. ஜாவா ப்ரொஃபஷனல்ஸே நிறைய பேர் கேட்டிங்கன்னா த்ரெட்ஸ்னால் சொல்ல தெரியாது. ஸோ எல்லாத்தையும் நம்ம ரொம்ப ஃபண்டமெண்டல்லேருந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் த்ரெட் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது ஜேடிபிசி, ஃபைனலாக டேட்டாபேஸ் கனெக்ஷன் பற்றி சொல்லித்தரோம் நண்பா. ஒரு டேட்டாபேஸ் எப்படி ஜாவாவோட கனெக்ட் பண்ணணும், அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படிலாம் நம்ம டேட்டாபேஸில் இன்ட்ராக்ட் பண்ணலாம், டேட்டாபேஸ்னால் என்ன, எதுவுமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எல்லாத்தையும் நம்ம
ஃபண்டமெண்டல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் பார்க்க போகிறோம். இதுக்கெல்லாம் தேவை என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப நாலேஜபிளாக இருக்கணுமா அப்படின்னா ஒன்றுமே வேண்டாம். உங்களுக்கு பேசிக்காக நம்பர் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் கவுண்ட் பண்ண தெரியுமா, 10யும் ஆட் பண்ண தெரியுமா, 100 ஆட் பண்ண தெரியுமா, அந்த நாலேஜ் போதும் உங்களுக்கு. ஏன்னா வந்து நான் எல்லாத்தையும் ஃபண்டமெண்டல்லேருந்து டீச் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய எக்ஸசைசஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். என் சோர்ஸ் கோடி நான் GitHubல அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது நண்பா. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்குறதோடு இல்லாமல் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணால் போதும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கண்டினியூட்டி. அது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சாதிக்கலாம் நண்பா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்தது வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிங்கன்னு நம்புகிறேன். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு, சந்தேகங்கள் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது டாபிக் உங்களுக்கு ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இதோட நம்ம நிற்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் நிறைய நம்ம அட்வான்ஸ் டுட்டோரியல்ஸ் நம்ம ஜாவாலே பார்க்க போகிறோம். இந்த ஜாவா படித்ததுக்கப்புறம் எப்படி வெப் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ஃபேஸ்புக் மாதிரி ஒரு அப்ளிகேஷன், கூகுள் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அது அடுத்தடுத்த மாடியூலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மாடியூல் நம்பர் 1 ஜாவாவில் நம்ம போட போகிறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.